ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக். சேம் பட் டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ரெக்னன்சி ட்ராக் வருமோ இந்த விஷயத்தை பற்றி நிஜமாக உங்க கூட டிஸ்கஸ் பண்ணோன்னே இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வந்து சொல்லுவாங்க, நம்ம வந்து இனிமேல் ஆஃபீஸ்க்குலாம் நான் போக போகிறதில்ல, ஒன்லி நம்ம பிஸ்னஸே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதிலே பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதை பார்த்ததும் சீரியஸாக நம்ம பாரதி கண்ணம்மா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. மாவு அரைச்சி எல்லாருக்குமே வந்து அங்கே சப்ளை பண்ணி அது மூலமாக தான் அவங்க பொண்ணு வந்து வளர்ப்பாங்க. அந்த ஞாபகம் தான் வந்துச்சு, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ சேம் வீடு இங்கேயும் வந்து செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு காவேரி களமிறங்க இருக்காங்க. நிஜமா அதுவுமே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், விஜயும் வந்து அங்கதான் ஏதோ ஒரு லொகேஷன்ல இருக்க போறாரு அப்படின்றதுமே நமக்கு தெரிய வந்துச்சு. இனிமே ஃபுல் டைம் லவ் தான். ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு ஆஃபீஸ் போறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஆஃபீஸ் பார்ட்டையுமே அதிகமாக காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு விஜய் ஃபுல் டைம் லவ்ல இறங்கி அவங்க அத்தையை சமாதானப்படுத்துறது, அவங்க ஃபேமிலியை சமாதானப்படுத்துறதுன்னு அப்படி வந்து ட்ராக் மூவ் ஆகும் போல. ஏன்னா அதிகமாக எனக்கு தெரிஞ்சு ஆஃபீஸ் பார்ட்டை இனிமேல் காட்ட மாட்டாங்க. ஒன்லி கால் மூலமாவே வந்து எல்லாத்தையும் டீல் பண்ற மாதிரி, அதர்வைஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஏதாவது பண்ணுவார் போல. ஏன்னா காவேரி ஆஃபீஸ் போல இல்லையா, ஆஃபீஸ் போனால் அங்கே பார்த்துட்டு அப்படியே சும்மா லைட்டாக லவ் பண்ணிக்கிட்டு அப்படி இருப்பாங்கன்னு நினச்சேன். பட் இப்போ இதை சொன்னோடனே எனக்கு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து தோணுன ஒரு விஷயம், வீட்லேயே இருப்பாங்க போல எல்லாம், இங்கேருந்தே ஃபுல் டைம் லவ்வில் இறங்குவார் விஜய் அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், காவேரி வந்து இன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லாமல் மறைச்சாங்க இல்லையா, இதுக்கும் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் டீம் வச்சிருப்பாங்கன்னு தோணுது. அதே மாதிரி அவங்க ஒரு நாள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க காவேரியோட பர்த்டே அன்னைக்கு. நம்மளாம் என்னதான் ப்ரெக்னன்சி ட்ராக் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அப்கமிங்கில் ப்ரெக்னன்சி ட்ராக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோட் பார்த்து எனக்கு தோணிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் இவங்க லைஃபே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த உண்மை வந்து பெரிய அளவில் வெடிக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக காவேரியோடைய அம்மா அவங்க லைஃப்பை பற்றி யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்க போல். இல்லைன்னா சடனாக அந்த ஒரு நாள் மட்டும் வாழ்ந்த மாதிரி காமிக்கிறதுக்கு, அதுவுமே வந்து இந்த கான்ட்ராக்ட் முடியறதுக்கு முன்னாடி அந்த ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைமில் இந்த மாதிரி ஒரு சீனை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் எனக்குமே ஸ்ட்ராங்காக தோணுது. இன்னைக்கு எபிசோட் பார்த்தோன்னே எனக்கு அதுதான் மைண்டில் வந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாரும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணதே இதுக்குள்ளே ப்ரெக்னன்சி ட்ராக்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. பட் ப்ரெக்னன்சி ட்ராக் அங்கே அவசியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு. அப்படியே இன் ஃபியூச்சரில் காவேரி ப்ரெக்னென்ட்டே ஆனாலும் அவங்க அம்மா கிட்ட மறைக்கிறது, அதை விஜய் கிட்ட மறைக்கிறது, அதை அப்புறம் ஒருத்தவங்களா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இனிமேல் சீரியல் வந்து அது மாதிரி தான் மூவ் ஆக போகுது. பட் விஜய் காவேரி இவங்களுடைய பியூட்டிஃபுல் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த இனிமே வந்து விஜயை நம்ம பார்க்குற நார்மல் விஜயா இல்லாமல், ரகட் விஜயா இல்லாமல் ஒரு மாதிரி லவர் பாய் விஜயா பார்க்க போகிறோம். அண்ட் ஹோல் ஃபேமிலி மனசுலையுமே இடம் பிடிச்சி அவங்க அம்மாவே வந்து காவேரியை என் கூட அனுப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சீன்ஸ் தான் இனிமேல் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே ஜஸ்ட் என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். மேபி இந்த மாதிரி டீம் வந்து யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன்ஸுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி